வெல்கம் டு அவர் சேனல் ஷாப்பிங் அண்ட் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேபிலினோட வினைலிங் லிக்விட் லிப்ஸ்டிக்கோட ரிவ்யூ தான். எப்போவுமே லிப்ஸ்டிக் வாங்கும்போது குவாலிட்டியான லிப்ஸ்டிக்காக வாங்குங்க. குவாலிட்டி இல்லாமல் நிறைய ஷேட்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக் வச்சுருக்கிறத விட குவாலிட்டியானதாக நல்ல ஃபார்முலேஷனோட 2-3 கலர்ஸ் வச்சுருந்தாலே போதுமானது. இப்போ நான் வச்சுருக்கிற ஷேடு எதுன்னு பார்த்தீங்கன்னா லிப்பி அப்படிங்கிற ஷேடு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஷேடு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு லிப்பி லிப்ஸ்டிக் மட்டும் இல்லை, ரொம்பவே லாங் லாஸ்டிங். இந்த லிப்ஸ்டிக்கை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நல்லா ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணிவிட்டு அந்த லிப்ஸ்டிக்கை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் காய விடணும். ஒரு 2-3 மினிட்ஸ் அதை விட்டுறணும். அதுக்கு முன்னால் நீங்கள் லிப்ஸை ஒன்றோட ஒன்று சேர்க்குறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே 2-3 மினிட்ஸ் விட்டுறணும். அப்போது தான் லிப்ஸ்டிக் செட் ஆகும், காயும். இல்லைனா லிப்ஸில் ஒட்டுனது மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ தட் லிப்ஸ்டிக் காயறதுக்கு டைம் கொடுக்கணும். இதில் ஒரு ஷைனிங் கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் அந்த ஷைனிங் நம்ம ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டோம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஷைனிங் மட்டும் ரிமூவ் ஆகும். பட் இந்த கலர் போகவே போகாது. இங்கு மாதிரி தான். இங்க்குன்னு நேம் சும்மா வைக்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ வாஷ் பண்ணால் கூட இந்த ஒரு லிப்ஸ்டிக் ரிமூவ் ஆகாது. ஆயில் போட்டு தான் நான் எல்லாம் வாஷ் பண்ணுவேன். அவ்வளோ சூப்பரான லிப்ஸ்டிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். மட்டும் இல்லை, இந்த ஷேடு எனக்கு ரொம்பவே சூப்பராக செட் ஆகும். ஸோ தட் இந்த ஒரு லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. முன்னாலெல்லாம் லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஒரு டீ குடித்தாலோ வெளியே போய் ஈவன் ஒரு தண்ணி குடித்தா கூட அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த டீ கப்பை சுற்றி லிப்ஸ்டிக்காக இருக்கும். வெயிட்டர் அந்த கப்பை எடுத்துகிட்டு போகும்போது அவ்வளோ இன்செக்யூர்டாக நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். பக்கத்தில் டிஷ்யூ இருந்ததுன்னா கடக்கடா அந்த கப்பில் இருக்கிற லிப்ஸ்டிக்கெல்லாம் தொடச்சி கூட விட்டுருக்குறேன். அந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் இந்த லிப்ஸ்டிக் வாங்கினதுலேருந்து வெளியே சாப்பிட போகிறோம், இல்லை கொஞ்சம் நிறைய டைம் வெளியே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நான் இந்த ஒரு லிப்ஸ்டிக் தான் வேர் பண்ணிட்டு போவேன். இந்த ஒரு லிப்ஸ்டிக் எனக்கு 400 and something rupeesக்கு தான் கிடச்சிருந்தது. நைக்காவில் ஆஃபர் போட்டிருந்தப்போ நான் வாங்கியிருந்தேன். 50% ஆஃபரில் எனக்கு இந்த ஒரு லிப்ஸ்டிக் கிடச்சிது. 3 years எக்ஸ்பைரி டேட் இருந்தது. ஸோ தட் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு லிப்ஸ்டிக்கில் 4.2 ml ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது. 10 லிப்பி அப்படிங்கிறது தான் இந்த ஷேடு. இன்னொரு வீடியோவில் நான் என்னென்ன ஷேட்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக் வச்சுருக்கிறேன், எந்த பிராண்டில் இருந்துருக்குது, நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்றது மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.